Hello friends, welcome to சமையல் வாசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னர்ஸ் வச்சு கிச்சனுக்கு யூஸ் ஆன டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி அகலமான பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதில் 2 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் கட் பண்ணுற மாதிரி அந்த சென்டர் பார்ட் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே இது போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் க்ளூ கன் அப்ளை பண்ணுறேன். உங்கள்கிட்ட க்ளூ கன் இல்லைன்னா ஃபெவிக்கல், ஃபெவிக்விக் அந்த மாதிரி எது வேணால் வச்சு நீங்கள் இதே போல் ஒட்டிக்கலாம். 2 பாக்ஸையும் ஒன்றோட ஒன்று ஒட்டியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமே இது எதுக்கு அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பாக்ஸ் நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் உரிக்கிறப்ப ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் வேர்த்தாலும் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் உரிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த சருகு வீடு ஃபுல்லாக பறக்கும், சோஃபா கடியில் கூட போய் பூந்துடும். ஸோ அது நம்ம க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அழகாக டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு வெங்காயம் பூண்டு எவ்வளோ வேணால் உரித்து இது பண்ணோம் அப்படின்னா வெளியில் ஒன்று கூட பறக்காது. நம்ம இதை டிஸ்போஸ் பண்ணுறதும் கீழே இருக்க பிளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்கெட்டில் ஓப்பன் பண்ணி அல்லது வேற ஒரு கவரில் கூட டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப் சின்னதாக இருக்குது அப்படின்னா இது போல் இந்த பாக்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காய்கறி கட் பண்ணுறதாகட்டும் வெங்காயம் எல்லாமே இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். இது ஆயில் பாட்டில் இருக்கும் இல்லையா, நம்ம செக்கு எண்ணெய் வாங்கும்ல, அதுக்குள்ளே இருக்க லிட்டு தான் அது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அந்த கேப் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணாமல் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இது போல் ஒட்டிக்கலாம். இதுவும் க்ளூ கன் அல்லது ஃபெவிக்விக் எது வேணால் நல்ல ஹெவியான க்ளூ வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கேப் கொடுத்து இது போல் ஒட்டிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம எக்ஸ் எல்லாம் வைக்கிறப்போ சும்மா இதில் அடுக்கி வச்சோம் அப்படின்னா சரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் மூவ் ஆகாமல் நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். உங்கள்கிட்ட இந்த கேப் இல்லைனாலும் வாட்டர் பாட்டிலுடைய மூடி இருந்தால் கூட நீங்கள் இது போல் வச்சுக்கலாம். பாருங்கள், அசையவே அசையாது, அப்படியே இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ டிப் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் 2 எடுத்துக்கலாம். ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்வீட் வாங்குகிற பாக்ஸு, இது போல் செட் ஆகிற மாதிரி 2 பாக்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்க இந்த பாக்ஸில் ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு விட்டுடலாம். நிறைய எல்லா பக்கமும் வர மாதிரி ஹோல்ஸ் போட்டுடுங்க. இப்போ பாட்டம் வச்சோம்ல அந்த பாக்ஸில் ஒரே ஒரு ஹோல் கொஞ்சம் சின்னதாக இது போல் போட்டுக்கோங்க. இதை வச்சு நம்ம 3 யூஸ்ஃபுல் ஐடியாஸ் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி பண்ணியாச்சு. இது விம் லிக்விட் வாங்குவோம் இல்லையா, அதிலுடைய அந்த நாசில் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த பேப்பர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாசிலை இல்லையா அந்த ஃபுட் கண்டெய்னரில் உள்ளே இன்சர்ட் பண்ணி இது போல் நல்லா க்ளூ போட்டு ஒட்டி விட்டுடுங்க. கேப்பை இப்போ போட்டுக்கலாம். உள்ளே விட்டதுக்கப்புறம் கேப் போட்டு வச்சுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா இது ஸ்ட்ரெயினராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் இப்போ மல்லி இலை கருவேப்பிலையெல்லாம் அலசி வைக்கிறோம் அப்படின்னா தண்ணியோடு நம்ம தாளிக்கிறப்ப நல்லா தெறிக்கும் மேலே. ஸோ முன்னாடியே நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் அலசி ஒரு ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக கவுண்டர் டாப்பில் ஆகாமல் அதில் ட்ரெயின் ஆகிக்கும். அப்படியே டைரெக்டாக நமக்கு கருவேப்பிலை மல்லி இலை எல்லாமே ட்ரை ஆகிடும் சமைக்கிறதுக்குள்ளே. இது மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே நம்ம காய்கறி கழுவுறோம் அப்படின்னா இப்போ நான் பட்டாணி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணுறதுக்கு இது போல் ஊற்றி விட்டோம் அப்படின்னா டைரெக்டாக சிங்க்கில் அது வடிஞ்சிக்கும். உங்கள் வீட்டில் சிங்க் இன்கேஸ் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த கேப் போட்டு விட்டு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஹோலே போடாமல் கூட இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய காய்கறிகள் நம்ம கட் பண்ணி கழுவி வைப்போம் இல்லையா, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த மாதிரி வெங்காய சரு அல்லது உருளைக்கிழங்கு உரிக்கிறப்ப தண்ணியிலே போட்டுடும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். சிங்கில் டைரெக்டாக கொட்டினோம்னா அது கையில் எடுத்துகிட்ருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொட்டி வச்சிட்டோம்னா தண்ணி ட்ரெயின் ஆகி போயிடும். நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக எடுத்து பேஸ்கெட்டில் அப்படியே கொட்டிக்கலாம். ரசம் சாம்பார்லாம் மீதி ஆச்சு அப்படின்னா அந்த காய்கறி அந்த பருப்பெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணி ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் ஆகிடும். மேலே இருக்க ஸ்ட்ரெயினில் இருக்க டஸ்ட் எடுத்து நம்ம அப்படியே டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா இதில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா காய்கறி கழுவுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.